ஹீரோட ஒய்ஃப் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. அடுத்த நாள் அவர் எழுந்து பாக்குறப்போ பெட்ல ஒரு பக்கத்துல அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை பார்த்து அவர் ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நிஜம்னு அவருக்கு புரிய வருது. கடவுள் தனக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு அவர் நினைச்சுக்கிறாரு. ஹீரோயினும் ஹக் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் தெரியாம கையை சுட்டுக்கிறாங்க. அப்ப ஹீரோ டென்ஷன் ஆகி பார்த்து பத்திரமா இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. இதே விஷயம் தான் நேத்து நடந்துச்சுன்னு முதல்ல யோசிக்கிறாரு. ஆனா அவங்க ஒய்ஃபுக்கு எதுவுமே புரியல. ஹீரோயினும் ஆபீஸ் போறாங்க. அப்போ ஒரு கார் வேகமா வருது. ஹீரோயின் மேல அழுக்கு தண்ணி பட பாக்குது. அப்ப ஹீரோ காப்பாத்திடுறாரு. ஆனாலும் ஹீரோயின் நடந்து போறப்ப ஒருத்தர் தெரியாம ஜூஸ் கொட்டிடுறாரு. ஹீரோயின் ட்ரெஸ் அழுக்காயிடுது. அப்பதான் ஹீரோவுக்கு புரியுது முதல்ல நடக்கிற விஷயம் அப்படி நடக்குதுன்னு. அன்னைக்கு நடந்து எதையுமே மாத்த முடியாது. கடவுள் நமக்காக ரெண்டாவது ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்துருக்காரு அவங்களோட வாழ்றதுக்குன்னு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் சாகுற அன்னைக்கு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. எனக்காக நீ ஒரே ஒரு நாள் மட்டும் வந்தா உங்களை நிறைய நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு. அதனாலதான் அவருக்கு ரெண்டாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அன்னைக்கு ஃபுல்லா அவரோட வைஃப் கூடவே இருக்காரு. அவங்க வைஃப் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ எல்லாத்தையும் பண்ண வைக்கிறாரு. ஆக்சிடென்ட் அன்னைக்கு மாதிரியே நைட்டு மழை பெய்யுது. உடனே ஹீரோ நம்ம வைஃபோட லாஸ்ட் மினிட் வந்துச்சுங்கிற விஷயம் அவருக்கு தோணுது. அவர் வைஃப் கிட்ட போயிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்றாரு. உடனே அவங்களும் ஃபர்ஸ்ட் என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் சிரிச்சுட்டே போய் கார்ல ஏறுறாங்க. உடனே ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அவரும் போய் கார்ல ஏறுறாரு. லாஸ்ட் டைம் மாதிரி அவங்கள தனியா அனுப்பாம இந்த மாதிரி நம்மளும் போன்னு நினைக்கிறாரு. இந்த முறையும் மழையில போய் கார் ஆக்சிடென்ட் ஆகுறப்போ ஹீரோயினை கட்டி பிடிச்சிடுறாரு. அதனால ஹீரோ செத்து போயிடுறாரு. ஹீரோயின் பொழைச்சிடுறாங்க. ஒருவேளை இது மாதிரி உங்களுக்கு ரெண்டாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்க யாரு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.